தமிழகம் முழுவதும் இன்றைக்கி அட்சய திருதியை நாள் கொண்டாடப்படுது. மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக, செல்வ செழிப்புக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அட்சய திருதி நல்வாழ்த்துக்களை நம்ம நிறுவனம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த அட்சய திருதியை நன்னாளுக்கும் நம்ம கட்டுமானத்துறைக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய இன்ஜினியர்களுமே இதை வெளிப்படையாக சொன்னதில்லை. இன்றைக்கி நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்களுக்குமே வாழ்க்கையில் நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தங்கம், வெள்ளி இப்படி பொருட்கள் தான் அட்சய திருதியில் வாங்கி வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரியே நம்ம கட்டுமானத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், அவங்க வீடை புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கி ஒரு செயலை செஞ்சால் அடுத்த வருஷத்துக்குள்ளே அது பயணிக்குங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியறதில்லை. ஸோ சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2 ரூபா காயின்ஸ் அதுவாக ஒரு 20 ரூபாய்க்கு எடுக்கணும். ஒரு 10 காயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு 1 ரூபா நாணயம் 1. ஆக மொத்தம் இது என்னது, 2 ரூபா காயின்ஸ் 10, 1 ரூபா காயின்ஸ் 1, மொத்தம் 11 காயின்ஸ். எண்ணிக்கையில் 11 காயின்ஸு. அதோட கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 21. ஸோ எதை கூட்டினாலுமே 2ன்னு தான் வரும். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணும், செல்வ செழிப்புக்கு அதிபதி யாரை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னா சந்திரன் தான் ரொம்ப முக்கியமான ஆள் கிரக சூழ்நிலையில் பார்க்கும்போது. அப்படிங்கும்போது இந்த 2 ரூபா காசாக 20 ரூபாயும் 1 ரூபா காசு மொத்தம் 21 ரூபாயை நீங்கள் எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி பூஜை அறைகள், இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின், முஸ்லீம் எந்த மதமாக இருந்தாலும் இந்த காசை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் முடிஞ்சு வச்சுட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி, உங்கள் மதம் சார்ந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணி, இந்த வருஷம் இப்படி இருக்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் வீடு கட்டணும், எனக்கான அந்த நிதி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க, அந்த மூலையில் வச்சு ஒரு உப்புக்கு வச்சு ஒரு பீங்கான் பாத்திரத்தில் உப்புக்கு மேலே அந்த ரூபாயை வச்சுட்டு டெய்லி நீங்கள் சாமி கும்பிடும்போது அதை மனதார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய வீடுங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும். தமிழகம் முழுவதும் கேகே பில்டர்ஸ் அப்படிங்கிற கட்டுமான நிறுவனத்தை நான் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். தமிழகத்தில் எந்த ஊரில் ஒரு கடைக்கோடி கிராமமாக இருந்தாலும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கட்டட வேலைகள் செய்யலனாலும் சரி, இல்லை புதிய வீடு கட்டணுன்னாலும் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த அட்சய திருதியை நல்ல விஷயத்த அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் கட்டுமான சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.